இது வந்து பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா 30 ஏக்கர் ப்ராஜெக்ட். 30 ஏக்கர்ல இப்ப அட் பிரசன்ட் நம்ம டெவலப் பண்ணிருக்கிறது ஒரு 10 ஏக்கர் டெவலப் பண்ணிருக்கோம். 10 ஏக்கர் 10 ஏக்கர்ல மொத்தம் 294 பிளாட் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். ஓகே. 294 பிளாட்லயுமே பாத்தீங்கன்னா எல்லா ஃபேசிங்லயுமே நம்ம கிட்ட பிளாட்ஸ் இருக்கு. இப்போ கார்னர் பிளாட்ல இருந்து எல்லா சைஸஸ்லயுமே நம்ம கிட்ட வந்து பிளாட்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேசிக்கா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள்ஸ் இருக்கு. ஓகே. ஜெனரலா பீப்புள் வந்து ரெண்டு விதமா டைப் ஆஃப் வராங்க. பீப்புள் வந்து உங்களுக்கு லேண்ட் வாங்குறதுக்கு ஒன்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், இன்னொன்று வீடு கட்டி வாங்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தாக்க ஃபியூச்சர்ல என்ன க்ரோத் ஆகும், அப்போ எப்படி இந்த பிரைசிங் இன்க்ரீஸ் ஆகுன்றது பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஸோ இங்க பட்டாபிராம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம டைட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஒர்க் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு ஒர்க்கிங்கே உள்ள போயிட்டு இருக்கு. ஆமா. வெல்கம் டு பிளாக் மிரர் வா. இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்டு தான் வந்திருக்கோம் மக்களே. வேப்பம்பட்டில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, புது லேஅவுட்னே சொல்லலாம். அதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சஃபி சார் இருக்காரு. ஹாய் சார். நல்லா இருக்கு. சூப்பர் பிரதர். நீங்க? நல்லா இருக்கும் பிரதர். தெரியுது சார். நம்ம சைட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க இருக்கு, எவ்வளவு ஏக்கர்ல எல்லாம் பண்ணிருக்கு? நம்ம ப்ராப்ஷல் ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம், நிறைய சைட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 18 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அட் பிரசன்ட்ல நம்ம லான்ச் பண்ற ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் வீக் தான் லான்ச். February 14th and 15th தான் நம்ம லான்ச்சே பண்ண போறோம். ஓகே, சூப்பர். அந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேப்பம்பட்டில சிவன் வாயில்ன்ற லொகேஷன்ல தான். சிவன் வாயில். ஆமா, சிவன் வாயில். இதான் அந்த லொகேஷனோட எக்ஸாக்ட் நேம். Okay. வேப்பம்பட்டு ஸ்டேஷன்ல ஆர்லி ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா 30 ஏக்கர் ப்ராஜெக்ட். 30 ஏக்கர்ல இப்போ அட் பிரசன்ட் நம்ம டெவலப் பண்ணிருக்கிறது ஒரு 10 ஏக்கர் டெவலப் பண்ணிருக்கோம். 10 ஏக்கர் 10 ஏக்கர்ல மொத்தம் 294 பிளாட் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். ஓகே. 294 பிளாட்லயுமே பாத்தீங்கன்னா எல்லா ஃபேசிங்லயுமே நம்ம கிட்ட பிளாட்ஸ் இருக்கு. இப்போ கார்னர் பிளாட்ல இருந்து எல்லா சைஸஸ்லயுமே நம்ம கிட்ட வந்து பிளாட்ஸ் இருக்கு. ஓகே. இந்த வேப்பம்பட்டுன்னு எடுத்துக்கிட்டா வேப்பம்பட்டுல 2 ரயில்வே ஸ்டேஷன் வருதுல்ல? ஆமாங்க. ரெண்டுத்துக்கும் மிடில்ல இருக்கா இல்ல வேப்பம்பட்டு நியர்ல இருக்கு? வேப்பம்பட்டு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆவடி நெக்ஸ்ட் திருநின்றவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வேப்பம்பட்டு ஸ்டேஷன். ஆக்சுவலா ஸ்டேஷன் வந்து ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடு ஊர் இருக்கு. ஆக்சுவலா வேப்பம்பட்டு ஊர் வந்து ரெண்டு பக்கமாவும் இருக்கும். ஆக்சுவலா சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம திருப்பதி போற ஹைவே பக்கமா தான் இருக்கு. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்றது தான் ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது. அதுதான் மக்கள் வந்து ரொம்ப யோசிப்பாங்க, வேப்பம்பட்டுல இந்த பக்கம் வாங்கலாமா இல்ல அந்த சைடுல வாங்கலாமான்னு. இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வெரி ஹாப்பி நியூஸா நம்ம லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்களுமே ஒரு பிரிட்ஜ் லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணி பிரிட்ஜுமே இப்போ ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அதனால எந்த சைட்ல இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து 4 கிலோமீட்டர் ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப பக்கத்துல ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஓகேங்க சார். இப்போ இந்த இடத்துல ஒரு இடம் வாங்குறாங்கன்னா ஒரு கஸ்டமர் என்ன பெனிஃபிட் இருக்கு, எதுக்காக இங்க வாங்கணும்? ஜெனரலா பீப்புள் வந்து ரெண்டு விதமா டைப் ஆஃப் வராங்க. பீப்புள் வந்து உங்களுக்கு லேண்ட் வாங்குறதுக்கு ஒன்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், இன்னொன்று வீடு கட்டி வரணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தாக்க ஃபியூச்சர்ல என்ன க்ரோத் ஆகும், அப்போ எப்படி இந்த பிரைசிங் இன்க்ரீஸ் ஆகுன்றது பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஸோ இங்க பட்டாபிராம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம டைட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஒர்க் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு ஒர்க்கிங்கே உள்ள போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னு கேட்டாக்கா, இப்போ பட்டாபிராம் வந்துருச்சு, இப்போ ஐடி ஆல்ரெடி இருக்கிற இடத்துல பக்கத்துல போய் நம்ம வாங்கும்போது அதுக்கான க்ரோத் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இன்னொன்று நம்ம ப்ராஜெக்ட்லயுமே வேப்பம்பட்டு சைட்ல இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன 30 ஏக்கர் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் 10 ஏக்கர் தான் பண்றோம். அடுத்து இன்னொரு 10 ஏக்கர் போகும்போது இங்க வாங்குற காஸ்ட்ன்றது பின்னாடி போக அவங்களுக்கு போகும்போது 3000 ரூபாய் 4000 ரூபாய் போகும்போது இப்பவே ஒரு நல்ல அப்ரிசியேஷன்ல தான் இருப்பாங்க. இது அவங்களோட பர்பஸ். ஒரு வீடு கட்டி வராங்க அப்படின்னாக்கா மேஜரா என்னென்ன விஷயம் பார்ப்பாங்க? ஸ்கூல் காலேஜஸ் பார்ப்பாங்க, ஆக்சஸபிலிட்டி பார்ப்பாங்க. கண்டிப்பா. இன்னைக்கு இங்க வீடு கட்டி வந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பக்கத்துல ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா பக்கத்துல விவேகானந்தா ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்சி தான் இங்க பக்கத்துல போனாவே இருக்கு. ஸோ காலேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல்ஸுமே இருக்கு. ஃபுல்லாவே ஜெயா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, பிளஸ் ஸ்கூலுமே வந்து இருக்கு பிரதர். ஸோ ஸ்கூல் காலேஜஸ் இருக்கும்போது ஸ்கூல் பஸ்ஸஸ்மே இந்த ரோட்லயே வந்துட்டு போயிட்டு இருக்கு. இன்னும் மேஜரா பாத்தீங்கன்னா இந்த ரோட் ஆக்சஸபிள். நம்ம ஆன் ரோட்ல தான் பஸ் போற ரோட்லயே தான் நம்ம வந்து சைட். ஆமா, நான் வரும்போது பார்த்தேன் பஸ் ஒன்னு போயிட்டு. கண்டிப்பா இந்த ரோட்லயே வந்து பார்த்து பஸ் போயிட்டு தான் இருக்கு. அந்த ஆன் ரோட்ல தான் நம்ம சைட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைட் உள்ள பாத்தீங்கன்னா 5 என்ட்ரன்ஸ் நம்ம வந்து போறது வெளியில போறது. 5 என்ட்ரன்ஸ்மே நம்ம கொடுத்துருக்கோம் சைட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே எப்படின்னு ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கவே செய்யறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ வீடு கட்டி வராங்கன்னா அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு எல்லா விஷயமும் பக்கத்திலே இருக்கு. ஸோ இப்போ சிட்டியில போய் வேலை செய்யறவங்களுக்கு ட்ரெயின் ஏறினாங்கனாக்கா ஈஸியாக ஆக்சஸபிள் பண்ணி போயிடலாம். ஆமா. இல்லை இப்போ ஒரு ஐடியில் ஒர்க் பண்றவங்க தாம்பரம் சரௌண்டிங்ல ஓஎம்ஆர் சரௌண்டிங்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னாக்கா மீஞ்சூர்ல இருந்து வண்டலூர் போற பைபாஸ் இங்க இருந்து நீங்க ஒரு 5 மினிட்ஸ்ல போய் ரீச் அவுட் பண்ணிடலாம். 5 நிமிஷம் தான் இங்க இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டாக்கா அவங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அப்போ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்குக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடலாம். ஆமா, டிராஃபிக் சிட்டிக்குள்ள. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி டிராஃபிக் சிட்டிக்குள்ள போனா 2 மணி நேரம் நம்ம ட்ரெயின்ல கார்ல வந்து உட்காந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். இங்க அப்படி கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீ
ஃப்ரீக்வெண்டா வந்து இந்த லொகேஷன் வந்து இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ வீடு கட்டி வரவங்களுக்கும் ரொம்ப எக்ஸலண்டான பிளேஸ் பிரதர். சூப்பர். ஓகே, இப்போ இங்க பஸ் ரூட்னு சொன்னீங்க, ஆவடியில இருந்து திருநெல்வேலி எல்லா ஏரியால இருந்து பஸ்ஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேங்க சார். இந்த இடத்துல ஒரு இடம் வாங்குறாங்கன்னா எவ்வளவு டவுன் பேமெண்ட் தான் இடம் வாங்கணும்? இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள்ஸ் இருக்கு. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க மினிமமா அதாவது டோட்டல் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து ஒரு 12 லட்ச ரூபா தான் வரும். அவ்வளோதான். எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் சேர்த்து ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம் சொல்கிறேன் நான். ஓகே, அது டேரக்டா வந்து சைட்ல விசிட் பண்ற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸாக்டான பிரைசிங்கும் சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 3 to 4 lakh rupees நம்ம கையில டவுன் பேமெண்ட் கட்டுறதுக்கு காசு இருந்தா போதும், மிச்சத்தை நம்ம லோன் பண்ணி பண்ணிக்கலாம். சூப்பர். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு 12 லட்ச ரூபா இருந்தா இந்த இடத்துல இடம் வாங்க முடியும் அப்படின்றீங்க. ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து சொல்றீங்க? ஆமா, எல்லாமே சேர்த்து ஒரு 12 லட்ச ரூபா. அப்படி இல்லனா ஒரு 3 to 4 lakh rupees இருந்ததுனாக்கா பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க சொல்றபடி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்னா 10.70 lakh 10.74 lakhs வரும் ஆக்சுவலா உங்களுக்கு மொத்தமா. ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் சேர்த்து நான் மேக்ஸிமம் அமௌண்ட் 12 lakh rupees சொல்றேன். ஓகே, அது நேர்ல வரும் பட்சத்துல உங்களுக்கு எந்த பிளாட் என்ன செலக்ட் பண்ணி பேஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா இப்போ டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மீதி இஎம்ஐ போவாங்கல, மந்த்லி எவ்வளவு இஎம்ஐ கட்டுற மாதிரி? ஸோ மந்த்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பேஸ்ட் ஆன் கால்குலேஷன் ஆஃப் லோன் பர்பஸ் தான். உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாக்குள்ள தான் லோன் எடுக்கிறீங்கன்னாக்கா 7,000 to 8,000 rupees தான் வந்து மந்த்லி இஎம்ஐ வரும். ஒரு 6,000 ரூபாயிலேருந்து 7,000 ரூபாக்குள்ள மேக்ஸிமம் போனாக்கா 8,000 ரூபாக்குள்ள தான் இஎம்ஐ வரும். இங்கே நீங்கள் வீடு கட்டி வரணுன்ற பட்சத்தில் நம்ம லேண்டாக விற்கிறோம். வீடு கட்டி நீங்கள் வரணும்னா 25 லட்சத்துலேருந்து 30 லட்ச ரூபா இருந்ததுன்னா போதும் உங்களுக்குலாம். சொந்தமாக வீடு கட்டி வந்துடலாம். இடத்தோட சேர்த்து வீடு. ஆமாம், நீங்கள் ஈஸியாக வந்து கட்டிக்கலாம். இப்போ லேண்டு தான் நான் விற்க போகிறேன். வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 10-12 லட்ச ரூபா தான் லேண்டோட காஸ்ட். அகைன் ஒரு 15-20 லட்ச ரூபா வச்சீங்கன்னாக்கா தாராளமாக சூப்பரான ஒரு வீடு கட்டிடலாம். இப்போ இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு எவ்வளவு லோன் அரேஞ்ச் பண்ணி 80 to 90% வரைக்கும் லோன் பண்ணி தருவீங்க? ஓகே, பேஸ்ட் ஆன் கஸ்டமர்ஸ் பில் பண்ணி பண்ணிக்கலாம். இது டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் இது உங்களுக்கு. அதனால லோன் ஈஸியாக கிடைச்சிரும். அதாவது ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம பிளாக் டாப் ரோட்ஸ் பண்ணியிருக்கோம். சைட்ல கம்ப்ளீட்லி காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வாட்டர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் வந்து கட்டியிருக்கோம். அது ஈச் பிளாட்டுமே தனி கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அது மட்டும் ஒரு பார்க் ஒன்றுமே டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்க சார். இப்போ வந்து இந்த சைட்ல ஒரு இடம் வாங்குறாங்க, என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க, என்ன ஆஃபர்லாம் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக இந்த பிரைசிங் பார்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சிஓ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு. ஓகே, நீங்க பண்ண மாட்டீங்க. சஸ்பென்ஸ். ஆமா, சஸ்பென்ஸாக வச்சிருக்கோம். எல்லாமே நம்ம சிஓ வந்து பண்ணிடுவார். ஓகே மக்களே, அவர்கிட்ட போயிட்டு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, என்ன பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற முதல் கண்டு எல்லாமே கேட்டு சொல்றேன். மக்களே, நம்ம கூட பாத்தீங்கன்னா சிஓ சார் இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்த்தா எப்படி எல்லாம் பார்த்தா ரஜினி மாதிரி இருக்கீங்க. பார்த்தீங்களா? அது சொல்லிங்க தான் நான் இப்படி போட்டு வந்தேன் நான். ஓகே சார், இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் ஆஃபர்லாம் வேற நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இந்த ஆஃபர் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பற்றி இன்னொரு விஷயம் கண்டிப்பாக பார்க்குற மக்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும். வணக்கம், என்னோட பேர் ஜானகிராமன். நான் ப்ராப்ஷலோட சிஓ பேசுகிறேன். சரி, நம்ம ப்ராஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம சர்வே பண்ணோம். அதாவது என்ன ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் கூட ரேட்டிங் என்னென்னு பார்த்துட்டு போகிறோம். மொபைல் வாங்கினாலுமே ரேட்டிங் பார்த்து தான் வாங்குறோம். சரி, ஒரு பிளாட் வாங்கும்போது கஸ்டமரும் ரேட்டிங் பார்த்து வாங்க நல்லா இருக்குன்னு நம்ம போய் சில கஸ்டமர்ஸ் எல்லாம் போய் கேட்டோம். பட் கேட்டதில் எல்லாருமே 10க்கு 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட். ஆமாம், அது பெரிய ஒரு குட் நியூஸ் நமக்கு. ஏன்னா கனெக்டிவிட்டியும் சரி, ப்ரைஸும் சரி, டெவலப்பும் சரி, சேஃப்டியும் சரி, இந்த ப்ராஜெக்ட்டில் 10 அம்சங்களும் இங்கே இருக்குது. சூப்பர். மார்க்கெட் ப்ரைஸ் 2,500 3,000 போயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வெறும் 1,790 ஒரு ஸ்கொயர் ஃபீட் வித்துட்டு இருக்கோங்க. அதாவது 10,70,000 இருந்தால் போதும் நீங்கள் ஒரு மனை இங்கே வாங்கிடலாம். ஓகே, அதான் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட். 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் வாங்கிடலாம். இப்போ தரமணியில் இருக்க டைட்டில் பார்க் பக்கத்தில் நீங்கள் நிலம் வாங்கினோம்னா 2-3 கோடி ரூபா ஆகும். கண்டிப்பாக. ஆனால் இங்கே இருக்க டைட்டில் பார்க், நம்ம பட்டாபிராமில் டைட்டில் பார்க்ல, அங்கே இருந்து நம்ம ஒரு 5 minutes டிரைவில் இங்கே நிலம் வாங்கினீங்கன்னா வெறும் 10,70,000 இருந்தால் போதும். சரி, ரேட்டிங்லாம் ஓகே, ப்ரைஸ்லாம் ஓகே, என்னடா ஆஃபர்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக ஆஃபர் இல்லாமல் நம்ம என்றைக்குமே ப்ராடக்ட் கொடுக்கலங்க. வர February 14th and 15th கிராண்ட் லான்ச் வச்சிருக்கோம். இந்த 14th காதலர் தினம்ல நீங்கள் யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பா இந்த நிலத்தை வாங்கி கொடுக்கலாம் தான் அந்த சப்ஜெக்ட். 14th and 15th வந்து நம்ம கிராண்ட் லான்ச் வச்சிருக்கோம். இந்த லான்ச் ஆஃபராக தான் நம்ம ப்ரைஸை வந்து 1790 விற்கிறோம். சூப்பர். அது மட்டும் இல்லாமல் 10க்கு 10 ஆஃபரில் பிளாட் புக் பண்ணுற எல்லாருக்குமே 10 கோல்டு காயின் ஃப்ரீ. 10 ஸ்கொயர் ஃபீட்டும் ஃப்ரீ. ஓகே, அதான் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா 990 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் ப்ரைஸ். அப்புறம் கட்டினா போதும், மீதி வந்து ஃப்ரீயாக பண்ணி தராங்க. 10 கோல்டு காயினும் ஃப்ரீ. உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக சைட் விசிட் வந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்குது. சாட்டர்டே சண்டேல 8 மணி வரைக்கும் 8 மணி வரை இருக்குது. சிலர் 6 மணிக்கு மேலே போனாலே நாளைக்கு வாங்கன்றாங்க. ஆமாம், அப்படியே நைட் 8 மணி இருக்குது. 14th and 15th மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட், இந்த ப்ரைஸு, இந்த ஆஃபர் நான் நினச்சாலே திருப்பி வருமா இல்லையான்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்குறேன், கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட வந்து பிளாட்டை புக் பண்ணி ஆஃபரையும் அள்ளிட்டு போங்க. மக்களே, சொன்ன மாதிரி அந்த ஆஃபரும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த பட்ஜெட்டில் கொடுக்குற ப்ரைஸ் வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஏறிடும். அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டாக இருக்குது. சுற்றி வீடுங்களாகவும் இருக்குது. இந்த மாதிரி ப்ரைஸில் கிடைக்காது. யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் சரி, இல்லை உடனே வீடு கட்டி வர போகிறோம்பா அப்படின்னாலும் இந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். சார், கேப் அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக தரும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள்.